நம் தமிழ்நாட்டுல ஒப்பற்ற முதலமைச்சர்னு பேர் எடுத்த கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. காமராஜர் இவர் யாருன்னா, விருதுநகர் மாவட்டம் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 பிறந்திருக்காரு. அவங்க குலதெய்வத்தை நினைவு ஊட்டும் வகையில இவருக்கு காமாட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் ராஜா ராஜான்னு கூப்பிட்டு வந்ததுனால காலப்போக்கில் அந்த காமாட்சி அது காம ராஜரா மாறிட்டு இவரு 6வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இடையில அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதனால அவரால் பள்ளி படிப்பை தொடர முடியல. அதனால என்ன பண்றாரு, பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிடுறாரு. சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சு குடும்பத்தை தாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இவருக்கு 2 சகோதரர்கள் இருந்ததாக சொல்றாங்க. அடுத்தது 1920 காந்தியடிகளோட ஒத்துழைமை இயக்கத்து மேல ஆர்வம் வருது. அதனால விடுதலை போராட்டத்துல திடீர்னு குதிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு நாட்டுப்பற்று அதிகமா இருக்கு. விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறையில கொடுமையான தண்டனையை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்தும் இவரோட தாகம் அடங்குச்சா நாட்டு சேவையை பற்றி அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் அதுக்கப்புறமும் நிறைய போராட்டங்கள்ல காந்தியடிகள், ராஜாஜி அவங்க கூட சேர்ந்து அரசியல் பணியும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 1954 தமிழ்நாட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே ராஜாஜி என்ன பண்றாருன்னா, குருகுல கல்வி அந்த முறையை வலியுறுத்தி நிறைய பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிடுறாரு. அதாவது 6000 பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிடுறாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததும் அந்த 6000 பள்ளிக்கூடத்தை திறக்கிறதோடு மட்டும் இல்லாம புதுசா 12000 பள்ளிக்கூடத்தை திறக்கிறாரு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க ஒரு சிறுவர்கள் எல்லாருமே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி நீங்க இன்னைக்கு பள்ளிக்கூடம் போலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, ஸ்கூலுக்கு எங்க ஊர்ல ஸ்கூலே இல்ல ஐயா, அப்புறம் நாங்க எங்க ஐயா போறது அப்படின்னு கேக்குறாங்க. சரி இருங்க, நான் இனிமே ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு விருந்தினரா போறாரு. அங்க எல்லா பிள்ளைங்களும் கியூல நிக்க வைக்கிறாங்க கொடியேற்றுறதுக்கு. அப்போ ஒரு பையன் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறான். ஏன்பா காலையில நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஓடி போய் கேக்குறாரு. இல்லைங்கய்யா, ஏன் சாப்பிடல, எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை அப்படின்னு அந்த பையன் சொன்னதுனால அந்த நாள்ல இருந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இதே மாரி நிறைய செய்யறாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு காற்று ஆத்து பாலம் வழியாக எங்கேயோ போறாரு. அப்ப அந்த காற்றாத்துல நிறைய தண்ணி வருது. இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கூட ஆள்கிட்ட கேக்குறாரு, இந்த ஆத்துல நிறைய தண்ணி போச்சுன்னா எப்படி இந்த ஊர் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, தண்ணி போனா லீவ் போட்டுருவாங்க அப்படின்னு எளிமையா சொன்னாரு. அதனால அந்த லீவா, ஐயோ அப்பனா இந்த ஆத்துக்கு இந்த பக்கமே பள்ளிக்கூடம் தொடங்க. அப்ப அரசாங்கம் ஒரு விதி வச்சிருக்கேன், அது என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா, கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறையில. அதையே மாத்தி அமைச்சு காற்றாத்து பாலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கினாரு. அது மட்டுமா செஞ்சிருக்காரு, நிறைய மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் சென்டர் அது எல்லாமே ஓபன் பண்ணி இருக்காரு இவரு. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெய்வேலி நிலசரி கரி சுரங்கம், அப்புறம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அது எல்லாமே இவருடைய காலத்துலதான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆத்து தண்ணி வேஸ்டா போய் கடல்ல கலக்குது அப்படின்றதுக்காக வீடூர், ஆழியார், வைகை, மணிமுத்தாறு போன்ற நதிகள்ல பெரிய பெரிய அணைகளை கட்டி பெருமை சேர்த்திருக்காரு. இப்படி ஆட்சி செஞ்சவர் 1963 வரைக்கும் தான் இவர் ஆட்சியில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் பணி செய்யணும்னு முதலமைச்சர் பகுதியை தானாவே ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் பணியில ஈடுபட்டு 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு அவருடைய வாழ்க்கைய முடிச்சிடுறாரு. இவருக்குள்ள சிறப்பு பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்காத மேதை, கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர், அது மாரி ஏழை பங்காளன், கிங் மேக்கர் அப்படின்லாம் சிறப்பு பெயர் அவருக்கு நம்ம தமிழக அரசு என்ன பெருமை சேர்த்திருக்குன்னா, 1976 பாரத ரத்னா விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கும் அவர் பேரை வச்சிருக்கு. இப்ப கன்னியாகுமரியில அவருக்குன்னு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. சென்னை மெரினா பீச்ல அவருக்குன்னு ஒரு சிலை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் மறக்காம தமிழ் நெஞ்சங்கள் கொண்டாடிட்டு வருது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினமா
நினைச்சு மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. முக்கியமா பள்ளி பசங்க. அதுலயும் புதுச்சேரி மாநிலத்துல அன்னைக்கு மதிய உணவு திட்டத்துல பாயசம் போடுறது ரொம்ப சிறப்பான செய்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.